நெஞ்சத்தை கில்லாதே. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மதுமிதா கேக் கட் பண்ணலான்னு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக கிரண் உள்ளே வராரு. அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டே உள்ளே வராரு. நேராக உள்ளே வந்து மதுமிதாக்கு ரோஸை வந்து கொடுக்குறாரு. மதுமிதா எதையும் வெளியில் காமிச்சிக்காம ரொம்ப கோவத்தோட அந்த ரோஸை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா மதுமிதா கேக்கை வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி கௌதம்க்கு ஊட்டி விடலான்னு போகும்போது கிரண் வந்து ஒரு நிமிஷம் மதுமிதா அப்படின்னு சொல்லி அந்த கேக்கில் இருந்து கொஞ்சமாக கேக்கை எடுத்து மதுமிதாக்கு ஊட்டி விடலான்னு போகிறாங்க. உடனே மதுமிதா கோவப்பட்டு அதை தட்டி விட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, உடனே கிரண் வந்துட்டு, என்ன மது, ஏய் எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்குறியா, நீ தானே முதல்ல நான் தான் உனக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் ஊட்டி விடுறேன், இன்னும் நீ மறைச்சி என்ன ஆக போகுது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மற்றவங்க எல்லாரும் இவன் ஏதோ பிரச்சனை பண்ணனே வந்திருக்கான் அப்படின்னு ஜீவா ஒரு பக்கம் கோவப்பட அவங்க அப்பா அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாரு. மதுமிதா கோவப்பட்டு, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, அப்போ கிரண் வந்துட்டு, ஏன் மது இன்னும் மறைச்சி என்ன ஆக போகுது, நீ எதுவுமே வந்து யாருக்கிட்டே சொல்லலையா, இனிமே மறைச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே கௌதம் வந்துட்டு என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் 2 பேரோட லவ்வை பற்றி தான் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மதுமிதா, இல்லை இவன் போய் சொல்கிறான், இவன் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, கிரண் வந்துட்டு, ஏன் மது ஏன் பயப்படுற, இதுக்கு மேலும் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கௌதம் கிட்ட, மதுக்கு உங்கள் கூட வாழ விருப்பமே இல்லை, சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எனக்கு ஒரு கஷ்டம்னதும் உங்கள் கம்பெனியில் ஒரு வேலையை வாங்கி கொடுத்து என்னை அவள் பக்கத்திலே வச்சிட்ருக்கான், உங்கள் கூட அவளுக்கு வாழ பிடிக்கல, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அவள் மனசில் இன்னும் நான் தான் இருக்கேன், என்ன மது எதையுமே நீ கௌதம் சார்கிட்ட சொல்லலையா, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க அப்படின்னா சொல்ல, மற்றவங்க எல்லாரும் அவன் பொய் சொல்கிறான், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே கிரண் வந்துட்டு, என் மேலே ஆசை இல்லாமலாம் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து போனான், என் கூட தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு வந்தா, நீங்கள் வேணால் நம்பலைன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் எல்லாருக்கிட்டேயுமே காமிக்கிறாங்க. கௌதம் ஒரு பக்கம் மதுமிதா கிட்ட ரொம்ப கோவமாக வந்து கேட்குறாரு, நீங்கள் அவன் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்க, மதுமிதாவும் ஆமான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் சொல்கிறத இப்போவாவது நம்புறீங்களா, என்ன மது நாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தது, நம்ம 2 பேரும் லவ் பண்ணது, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது அப்படின்னு எதையுமே நீ சொல்லலையா, பார்த்தீங்களா உங்ககிட்ட இருந்து எல்லாமே மறைச்சிருக்காங்க அப்படின்னு கிரண் சொல்ல, அப்போது ஜீவா வந்துட்டு, ஏய் என்னடா எங்கள் அக்காவை ஏமாத்துனது நீ, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்துக்காக ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்ட, எங்கள் அக்கா விட்டு கொடுத்தான், இப்படி எங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்க்குறியா நீ, மாமா இவன் சொல்கிறத எதையுமே நம்பாதீங்க, எதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்ல, கௌதம் அமைதியாக நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கிரணா பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது மதுமிதாவோட அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மதுமிதா ஒரு பக்கம் எதுவும் பேசாமல் அமைதியாக அழுதுகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நான் சொல்கிறத கேளுங்க, என் பொண்ணு சுத்த தங்கம், அவன் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது, இவன் மேலே தான் தப்பு, நான் உங்கள் காலில் வேணாலும் விழுறேன், தயவு செஞ்சு நீங்கள் என் பொண்ணை வந்து தப்பாக நினச்சிடாதீங்க, என் பொண்ணை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் காலில் விழ போகிறாரு. டக்குன்னு மதுமிதா ஓடி போய், அப்பா நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் யாரு கால்லையும் விழக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா மது, நம்ம மாப்பிள்ளை காலில் தானே விழுறேன், எனக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியமா, தயவு செஞ்சு என்னை விடுமா அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் யாருக்காகவும் யார் காலையும் விழக்கூடாது, தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம், இவங்க எல்லாரும் இவன் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னா நம்பினா நம்பிட்டு போட்டோம் விடுப்பா, நீங்கள் வந்து இப்படி காலில் விழுந்து தான் என்னை பற்றி எல்லாருக்கும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை, இதுக்கு மேலேயும் நான் இங்கே இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது, வேண்டாம்ப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த குடும்பத்தில் என்னால் இதுக்கப்புறம் வாழ முடியாது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உங்கள் பொண்ணாக நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மது என்னம்மா நீ ஏன் பொண்ணுமா, நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா, ஏம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா வேண்டாம், இதுக்கு மேலே இங்கே வேண்டாம், நாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது கௌதம் வந்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க, எங்கே போகிறீங்க, இந்த கிரண் சொன்ன எல்லாத்துக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் எதுவும்
எதுவும் சொல்லாமல் நான் எப்படி உங்களை போக விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் சொன்னதெல்லாம் உண்மையா சொல்லுங்க அப்படின்னு மதுமிதா கிட்ட கேட்க மதுமிதா அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போது கௌதம் வந்து கிரண் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ சொன்னதெல்லாம் உண்மையா, ஒழுங்காக சொல்லு, நீ சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்க அப்போ கிரண் வந்துட்டு ஆமாம், நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே கௌதம் வந்து கிரணை பலார்னு அறையிறாரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.